கவர்மெண்ட் தான் டிக்கெட்டே அடிக்கிறாங்க. இது எப்படிண்ணா பார்க்குது? எந்த ஆப்புண்ணா? மேலே போயிருக்கான் டபிள்யூ கேரளா காமிச்சிருக்காங்க. பாருங்க, கேரளாவில் வந்து இறங்கின வேலையே லாட்ரி கடையில் வந்து ஆளுக்கு 4 நாள் லாட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. பாவம் இவரை பிடிச்சி இவர் ஐயாவை பிடிச்சி 1008 கேள்வி கேட்குறோம். அவரும் எல்லாம் பதில் சொல்கிறார் பொறுமையாக. என்னங்க சொல்கிறீங்க? கேரளா இது வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடியாம் 300 ரூபாயாம் லாட்ரி டிக்கெட்டு. இது வந்து 1 கோடியாம் 50 ரூபாயாம் டிக்கெட்டு. 3 மணிக்கு வந்து ரிசல்ட் அறிவிப்பாங்க. என்னதுங்கய்யா ஆப்பு பேர்? என்னதுங்கய்யா ஆப்பு பேர்? பொன்கூட்டம். அதில் போய் பார்த்தா ரிசல்ட் தெரியும். இதுக்கு மேலே போனால் ரிசல்ட் தெரியும். என்னைக்கு ரிசல்ட்னாலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொடுக்கணுமா நிஜமா ஐயா? உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்லை. அது அவர் நல்ல மனுஷன். அவர் நம்மள மாதிரி உங்களை மாதிரி அவர். பாய், நீங்கள் எத்தனை டிக்கெட் எடுத்தீங்க? ஆளுக்கு 4 நாள் டிக்கெட் வாங்கிட்டாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேக்கடி பஸ் ஸ்டாப் இல்லை, குமுளி பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறோம். அடுத்து வந்து தேக்கடி போக போகிறோம். ஆக்சுவலாக பஸ்ஸில் நம்பர் பிளேட்லாம் இப்போ இது பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மலையாளத்தில் எழுதியிருக்கிறாங்க. குமுளிலேருந்து தேக்கடிக்கு 1.5 கிலோமீட்ரு கூகுள் மேப்பில் காட்டுது. லாட்ரி சீட்டு விற்ற தாத்தா வந்து நடந்தே போயிடலாம், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் சொன்னார். ஆனால் அங்கே பாருங்கள், ரோட்டில் யாரையுமே காணும், காலியாக இருக்குது. ஏதோ நைட்டு 12 மணிக்கு போகிற மாதிரி இருக்குது. ரோட்டில் யாரையுமே காணும், வண்டிங்க கூட எதுவுமே போகலை. காலைல 4 மணி ஆகுது, ஆனால் 12 மணி 1 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் 4 பேர் மட்டும்தான் ரோட்டில் நடந்து போகிறோம். கண்டிப்பாக போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா சந்தேக கேஸில் பிடிப்பாங்க 4 பேர். அதுவும் எங்கள் முகத்தை பார்த்தா கண்டிப்பாக பிடிப்பாங்க. ரூம் போட வேஸ்ட்டு தான் போய் நைட்டு அழகாக ரூம் போடுவோம், மரியாதை தடவை போடுவோம், மரியாதை இருக்கும். அதை கூப்பிட்டு போயிட்டு பரவாயில்ல. பெரிய டேம் இருக்குது. ரோட்டில் தேக்கடி ரோட்டில் எந்த வண்டியும் போகலன்னு சொன்னதுக்காக கடவுள் 3 வண்டி அனுப்பியிருக்காரு. வாவ், இங்கே பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். இங்கே வந்து ஒரு ஜீசஸோட சிலை இருக்குது. என் மொபைலில் இவ்வளோ தான் கிளாரிட்டி வரும். அப்படியா? மேப்பில் பாருங்கள். ஆமாம், ஸோ தேக்கடி இப்படி போகணும் போல். ஆமாம், இப்படி தான் போகணும். ஏய், உங்க ஜீசஸ் இல்லைப்பா, அவங்க அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க ஆமாம், ஜீசஸோட அம்மா ஜீசஸை மடியில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வண்டி பெரியார் தேக்கடி, அவர் லேடி ஆஃப் லூட்ஸ் சர்ச் குமிளி. நல்லாயிருக்கு, இந்த சிலையை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு ஒரு ரூட்டும் ரைட் சைடு ஒரு ரூட்டும் போகுது. நாங்கள் வந்து லெஃப்ட்டை தான் செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த போர்டில் இந்த பக்கம் தான் போகணுன்னு போட்டிருக்கு தேக்கடி. ஒரே அமைதியாக இருக்குது. எதுவும் சீட்டா வருமோன்னாவோ. இன்னும் 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு தேக்கடிக்கு. ஆனால் போகிற வழி தான் வந்து ஒரு பக்கம் வந்து ஹோட்டல்ஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்க்கும் எவ்வளோ பெரிய மூங்கில். இது இன்னும் ஹைட்டாக இருக்குது, பாதி வெட்டி வச்சுருக்காங்கல்ல. லாஸ்ட்டாக ஒரு மண் சரிவு நடந்துச்சு, அது எந்த இடம்? அது ஏறி போய் வெட்ட போகிறாங்க. அத்தானா ஹோட்டல்டா அப்பா. கீஸ் பிரிமா லாபி கீஸ் கேஃப் சேம்பர் கீஸ் கார்டன். பில்டிங் மொத்தம் ஒரு டிஃப்ரெண்டாக கட்டிடுறோம். ஆமாம், இது அப்பார்ட்மெண்ட் அதே மாடலாக இருக்குது.
மாணி கட்ட கட்டில ஓடுறோம். செத்து போயிருப்பானுங்க. ஆமாம், ஆக்சுவலாக அந்த 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் காட்டுது குமுளியிலேருந்து தேக்கடிக்கு. இல்லை, மேப்பில் கம்மியாக காட்டுது. ஆனால் ஜெமினி வந்து என்ன சொல்லிச்சு, இன்னும் 1.5 கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இருக்க எல்லா பில்டிங்குமே வந்து ரெசார்ட்டு, ஹோட்டல்ஸு அப்படி தான் இருக்குது. பக்காவாக பண்ணி வச்சுருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது இந்த பில்டிங்கில். இந்த என்ட்ரன்ஸே பாருங்க, சூப்பராக இருக்குது. இது ஏதோ ரெசார்ட் போல். என்ன ரெசார்ட்டு? யானை பொம்மை படம் போட்டிருக்கு. ஸ்பைஸ் வில்லேஜ். ஸ்பைஸ் வில்லேஜ் தான் தேக்கடி. யானை ஃபோட்டோ போட்டிருக்கு. தொடர்ந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம், நடந்து கொண்டே இருக்கிறோம். இதில் எங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரோடு கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க, க்ளீனாக இருக்குது. ஆனாலும் பயமாக இருக்குது, சீட்டா வருமா. நாங்கள் வந்து பயத்தில் என்ன பண்ணோம், ஜெமினி ஹெல்ப்பு கேட்டோம். இந்த மாதிரி வந்து இந்த இடம் சேஃபாக, என்ன விலங்கு வரும்னு. ஜெமினி வந்து யானையும் காட்டு பண்ணியும் வரும், சேஃபாக இருங்கன்னு சொல்லியிருக்குது. பார்க்கும் போகிறதுக்குள்ளே வந்து யானை வருதா, காட்டு பண்ணி வருதான்னு. ஆனால் ஒரு சில வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்குது. இருட்டில் ஒன்றுமே தெரியல பாய். என் ஃபோனு ரொம்ப சாரி, இது கேமரா வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத ஃபோனு, அதனால திரும்பி கத்தணுமா. டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவானே, வார்னா சொல்லுவோம், ஒன்றை தான் தேடின்ற மாதிரி. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேக்கடிக்கு போகலான்ட்டு வந்தோம். இந்த இடத்துல ரோடு வந்து இந்த இடத்துல ரோடு வந்து 3ஆக பிரியுது, 4ஆக பிரியுது. கூகுள் மேப் கிட்ட கேட்டால் அது ஏதோ கன்ஃபியூஸ் ஆகல, அது வழி காட்டுது, காட்டுது. நம்மளுக்கு இங்கே வந்து நார்த் எது, சவுத் எது, ஈஸ்ட் எதுனே தெரியல. இப்போ பாண்டிச்சேரியில் இருந்தால் நான் அந்த கடலை வச்சு இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் நிற்கிறேன், இப்படி போகணுன்னு கண்டுபிடிச்சிருவேன். எந்த வழி போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் தேக்கடியில். இதில் கொடுமைன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட யாருமே கிடையாது. ரோட்டில் எந்த டீ கடையும் கிடையாது. ஒரு வேளை ஏதாச்சும் புலி வரும்ன்ட்டு எல்லோரும் உள்ளே உக்காந்துட்ருக்காங்களா, காட்டு மிருகங்கள் வரும், நாங்கள் தான் தெரியாமல் வருமா. பாரு, எங்க கூட வந்து ஹீரோ மாதிரி பாய்க்கிறாரு, அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ வந்து ஆனந்த் சொல்றத எல்லாரும் கேட்கணும். ஏன்னா ஆனந்த் அதை போர்டு போட்டுச்சு, ஒன் வேல கரெக்டாக வந்து இங்கே இப்போ பாய் இங்கே வந்து தான் பாய் ரோடு பிரியுது. ஸோ இங்கே தான் நம்ம கன்ஃபியூஷன், நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ எப்படி போகணும், இதில் போய் லெஃப்ட் எடுக்கணும். மெயின் ரோட்டெலாம் போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி இது லெஃப்ட். சரி போ, புதுசாக ஒரு வழி கண்டுபிடிச்சி அந்த பக்கமாக போக போகிறோம். இப்ப நம்ம கிழக்கு திசை நோக்கி போக போறோம். இப்ப என்ன கேப்டன் கூப்பிடணும். எங்கேயோ பாண்டிச்சேரியில படுத்துங்க வந்தவன திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்டு தேக்கடிக்கு போற வழியில கூட்டாந்து உட்கார வச்சுட்டு அடுத்து எங்க போறது, எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியாம உட்காந்துங்கிறாங்க. அன்பிளான்டு ட்ரிப்ஸ் தான் நல்லா இருக்குன்னுவாங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. வாங்க பாய், இப்போ இது மாதிரி ரெஸ்ட் எடுத்த செட் ஆகுது. வாங்க பாய், அவரால் முடியலன்னு உக்காந்துட்டாரு. பாய்க்கு ஆமாம் பிரச்சனை. ஆனந்த போய் செட்டில் ஆகிட்டு அங்கே போய் தான். ஆமாம், இவங்க அதுக்குள்ளே வந்து பூஜை ஆரம்பிக்கலான்ற. அஜித் பாய் மூஞ்சி கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது, ஆனந்த் மூஞ்சி லைட்டாக டார்க்காக தெரியுது. ரொம்ப கருமத்து தெரியுது. ஐயோ ஐயோ, மறுபடியும் சொல்ல. அதனால தான் இப்போ முகம் கருப்பாக இருக்குது.
உண்மையிலே அமோகத்தில் இருக்கும். டீ அப்படி நல்லா இருக்குங்களா சார்? நல்லா இருக்குண்ணா அண்ணன் கடையில் தான் டீ வாங்கியிருக்கோம். எடுக்கணும் குயிக்காக வரணும். ஓகே, இது எத்தனை மணிக்கு நம்ம அங்கே போகணும்னு சொல்லுங்க. 6:10 டிக்கெட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க, போட்டிங் கூப்பிட்டு போயிடுவாங்க. 6 மணிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, 6:10 வண்டி எடுத்துருவாங்க. 7 மணிக்கு வந்து போட். ஓகே, டக்குன்னு வந்துருக்காங்க. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். சார் ஐயா நான் போய் சொல்ல, உண்மையிலே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆனால் என்னை நினச்சி பார்ப்பீங்க. ஆளை ஒரு 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு 6:10க்குலாம் வந்து டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க போட்டிங் போகிறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீசன் போல் செம்ம கூட்டம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லோரும் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாமளும் டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டிங் போகணும். ஆக்சுவலி நாங்கள் ரூம்ஸ் எடுக்கலை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ரூம்லாம். அவங்க சொல்கிற ப்ரைஸ்லாம் அமௌண்ட்லாம் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு பர் பர்சனுக்கு வந்து 150 கேட்குறாங்க. நாங்கள் அதை மட்டும் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணுற ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ட்ராவலுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். ஏகப்பட்ட கூட்டம். டிக்கெட் எடுக்கிற இடத்துல ரொம்ப கூட்டம். இங்கே டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க போல். நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எங்கள் பாயை வந்து நிற்க வச்சுட்டோம், எங்களுக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்காக லைனில். ஆக்சுவலாக தான் வந்து பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட டிக்கெட் கவுண்டர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போய் பார்க்கலான்ட்டு. பட் சேட் நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி போகிறோன்னா இன்றைக்கே வந்து நம்ம இங்கே டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா முன்னாடியே வந்து பிஃபோராக வந்து நீங்கள் வர டேட்டுக்கு போட்டிங்கா என்னன்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம், காட்டிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம போட்டிங் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், குரங்கெல்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஜங்கிள் பைட் கேஃப். ஆக்சுவலாக இவ்வளோ பேர் வந்து போட்டிங் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு போட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஒன்று பேர் வந்து ஜலசுந்தரி, ஒன்று பேர் வந்து ஜலஜோதி, ஒன்று பேர் வந்து ஜலயாத்ரா அப்படின்ட்டு. மேபி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். அதே நம்பரில் வேறு யாருக்கோ கொடுத்துருக்காங்க போல். அதனால் வந்து திரும்ப டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. எங்களுக்கு வனஜோஸ்னம் அப்படின்ற போட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் உள்ளே வந்திருக்கோம். எல்லாருமே வெளியில் நின்றுட்டுருந்தாங்க. அது போய் பார்த்துட்டு வராரு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க போட் வந்து இதுதான், வனஜோஸ்னா. எல்லோரும் இவ்வளோ வேகம் வராங்க. வனஜோஸ்னா 12 to 15. இப்படி தான் போகணும். வெயிட். அழுகுறான் ஒருத்தன்.
லாக் ஆகுது நடுக்க என்ன மாடி என்ன பண்ணுறது எடுக்கிறீங்க குரூப்ல போடலாம்ல எதுவுமே போட மாட்டீங்க என்னங்க ஏங்க இவனும் ஒரு வழியாக போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிந்தாண்ட பக்கம் ஒரு போட்டு இருக்குது. பசங்க இருக்காங்க பார்க்குறாங்க. என் பக்கத்தில் உள்ள கூட ஒரு குட்டி வருவாங்க. ஹாய் தேங்க்யூ. அப்புறம் வந்து பாய் இருக்கார், ஆனந்த் இருக்காங்க. இவங்க வந்து அந்தாண்ட போட்டு போயிட்டுருக்காங்க. போட்டு கிளம்பிடுச்சு. ஒரு சவுண்டு கொடுப்பா ஆணு. கடவுளே, பெங்கால் டைகர் பார்க்கணும். மேகமலைன்னு ஒரு மலை இருக்குமா, இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் இதில் வந்து பிடிச்சிட்டு அது பாட்டு போகும். தின்னடம் தான் இந்த மாதிரிலாம் மரம்லாம் வந்துருக்காது, ஓப்பனாக இருக்கும் கிரௌண்டு. சும்மா இதெல்லாம் ஒரு மாதிரி ஒன்றும் வராது. தெரியும் ஆள் நட மாட்டாங்க. நான் போய் சாப்பிட்டு ஆனந்த் எல்லாமே தெரியுது. நாங்களாம் பார்த்துக்கிறேங்க. பாருங்க, ரொம்ப ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நேரமாக ஏதாச்சும் அனிமல் சைடில் வருமா அப்படின்ட்டு போட்டில் இருக்க எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். பட் எங்களோட பேட் லக் எந்த அனிமலும் வரல. நாங்கள் மட்டும் இல்லை, முன்னாடி 2 போட்டில் போகிறாங்க. அவங்களும் எல்லாருமே வந்து ஏதாச்சும் எலிஃபெண்ட் வருமா டைகர் வருமானு பார்க்க தான் போயிட்டுருக்காங்க. பட்டு எதுவுமே வந்து எங்கள் கண்ணுக்கு அகப்படலை. போட்டிங்கில் வந்தப்போ தான் ஒரு விஷயம் கவனிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. எப்படா இது நடு ஏரிக்குள்ளே ஒரு வீடு, இது என்னன்னே தெரியல. கெஸ்ட் ஹவுஸா இல்லைன்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸா இல்லைன்னா யாராச்சும் தனியாக ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அங்கே என்னமோ லிசார்டு இருக்குன்ட்டு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. எல்லோரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தாங்க. ஏதோ இருக்குது போல். அட யார் கடைசியில் ஏமாற்றமே மிச்சம். இல்லை கதை இல்லை இல்லைடா. இவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மான் வந்து எல்லோரும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி தட்ஸ் நாட் டியர், தட்ஸ் கோட்டு. கோட்டு இந்த வரையாடு இல்லை, அது டியர் இல்லைங்க, கோட்டுங்க. அது டியர் தானா? பார்த்தாச்சு. அந்த சைடு இன்னும் நிறையா இருக்குப்பா. எப்படி இருந்துச்சு இந்த ட்ராவல்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பாய், உங்களோட கருத்தை சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேவா? பிடிச்சிருக்கா? பார்த்தா 4 காட்டு பண்ணி பார்த்தா 4 மாடு பார்த்தா அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சைஸ் மீலா இருக்கு. எல்லாரும் போகிறாங்க.
எங்களோட பேக்கில் புலி யானை எதுவுமே எங்கள் கண்ணுக்கு கிடைக்கல. ஆனால் எல்லாருமே செம்ம ஹாப்பி. நல்லா அட்வென்ச்சர். உனக்கு செந்தில் வேணுமா? இந்த மரத்தில் பறவைங்க கூடு கட்டி குட்டியோட வாழுதுங்க. இங்கே பாருங்கள் 2 பறவை அப்படியே இருக்குது. அந்த இன்னொரு மரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சியில் கூடு கட்டி குட்டி பறவைலாம் இருக்குது. நல்லா இருக்கு. அங்கே பாருங்க, அதில் பாருங்க, நல்லா இருக்கு. குட்டி பறவைலாம் இருக்கு அதில். எல்லாரும் வந்து டூரை முடிச்சு வண்டியில் வந்து இறங்குறாங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் சேட் நியூஸ் என்னன்னா, இவ்வளோ டூரிஸ்ட் வந்ததில் தமிழ் ஆளுங்க யாருன்னு பார்த்தா நாங்கள் 4 பேர் மட்டும்தான். நீங்கள் வந்து எல்லாருமே நார்த் இந்தியன் பீப்புள்ஸ். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் மக்கள் அங்கே யாருமே மதிக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஆஃபீஸர்ஸ் அவங்கள வந்து. இந்த டிரைவர் ரொம்ப கோபமாக இருக்கிற தமிழ் ஆளுங்களை பார்த்தாலே கத்துறாரு. நாட் ஓன்லி ஹிம், ஆல் த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தமிழ் ஆளுங்களை பார்த்தாலே கத்துறாங்க. காய்ஸ், கடைசியாக நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான். என்ன இடம் இது? நாமக்கல் மேடா. ஆனந்த், இந்த இடத்து பேர் என்னது? வரக்கல் மேடா, ரக்கல் மேடா, ஏதோ ஒன்று பேர் வந்துச்சு. இதில் ஏதோ பேர் போட்டிருக்கு பாரு, என்னமா அது? அக்கா, இவட பேர் ராமக்கல் மேடு. ராமக்கல் மேடு. ராமக்கல் மேடு. எல்லாம் தீஞ்சு போய் வெந்து போய் நெந்து நூடுல்ஸ் ஆகி வெயிலில் வந்திருக்கோம். ஆனால் பரவாயில்ல, அஜ்மல்னு ஒரு தம்பி வந்து அழகாக சூப்பராக வந்து எங்களை கூப்பிட்டு வந்தாப்புல. மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் வந்து குறவன்குருத்தி ஸ்டாச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, 35 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கே வந்து காற்று அடிக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே குறவன்குருத்தி ஸ்டாச்சு இல்லாமல் ஒரு பேர்டோட ஸ்டாச்சு இருக்குது. சூப்பராக இருக்குது. மேலே வந்து வீடியோ எடுத்து காட்டுறாருங்க. எனக்கு டிக்கெட் வாங்கணும். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரில் அடல்ட்டுக்கு 25, சைல்டுக்கு வந்து 15 போட்டிருக்காங்க. சார், நாங்கள் 4 சைல்டு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. காற்று உண்மையிலே நல்லா வேகமாக தான் அடிக்குது. 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க ஊஞ்சல். கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க, அந்த ஸ்டாச்சு போய் பார்த்துட்டு வந்துடும். நல்லா இருக்கு. சரி, நான் மேலே போய் பார்க்குறேன். எங்கள் கூட வந்த பாய் ரொம்ப டயர்டாகி படுத்துட்டாரு. காற்று நல்லா இருக்கு, நல்லா அடிக்குது. இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ்னால் வந்து ராமக்கல் மேடு. இங்கே என்ன ஸ்பெஷல்னா, குறவன்குருத்தியோட ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பேர்டு வந்து மரத்து மேலே இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ தான் நான் மேலே போயிட்டுருக்கேன். மேலே போய் பார்த்துட்டு வீடியோ போடுறேன். காற்று இங்கே மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுனாங்க. இப்போ ஒன்றும் காற்று அடிக்கிற மாதிரி தெரியல. வெயில் தான் காயுது. இங்கே பாருங்கள், அந்த பொந்துலேருந்து ஒரு ஜோடி வராங்க. வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டெப்ஸ் இருக்குது போல். மேலே போயிட்டு மேலே வந்து பார்க்கலாம் போல். கழுகு பக்கத்தில் இருந்து நல்லாயிருக்கு. ஒரு எலிஃபெண்ட்டோட இது இருக்குது, செல் பண்ணிட்டுருக்காங்க.
வாவ் திஸ் வே சூப்பர். சேட்டா இவட இது தமிழ்நாடா? எந்த ஏரியா வரும் அது? தேனி. தேனி மாவட்டம். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்க ஊர் தேனி மாவட்டம் வரும். ஆக்சுவலாக இந்தாண்ட கேரளா வரும். இந்தாண்ட வியூ பாயிண்ட் வந்து கேரளா வரும். ரொம்ப நல்லாயிருக்கு. காற்றடிக்குது பாருங்கள். 35 கிலோமீட்டர் வேகத்தில். ஆமாம், வேறு லவர்ஸ் இருக்காங்க, நம்ம வேறு டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஃப்ரண்ட் சைட்லேருந்து போய் பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு, அந்த பக்கம் வந்து கேரளான்னு இருக்குது போல். இடுக்கி வைப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் கேரளா. வா, ரொம்ப நல்லா இருக்குது ப்ளேஸ். பாருங்க, ஒருத்தர் சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க தான் இந்த குறவன் குருத்தி. உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்க்க கையில் கோழி வச்சுருக்காங்க. இந்தாண்ட ஒரு குட்டி பையன் இருக்கான். அவங்க பழைய காலத்து குறவன் குருத்தி போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸ்டாச்சு இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு இப்போ வீசல. ஒரு வேளை வந்து இதுக்கப்புறம் அடிக்குமா இருக்கும். அப்புறம் இது இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகிளோட ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. அது மேலே உள்ள ஸ்டெப்ஸ் வந்து மேலே போய் நம்ம போய் பார்க்கலாம் கூட, இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனியோட லொக்கேஷன். இந்த ஃபோனில் அவ்வளோ தெரியுது, ஏன்னா இது குவாலிட்டி கேமரா குவாலிட்டி கம்மி. அப்புறம் அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து கேரளா பார்டர் இருக்குது. அதோட வந்து வியூ தெரியும். அப்புறம் இன்னும் நீங்கள் அங்கெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா ஜோடியாக லவர்ஸ்லாம் மரத்துக்கு உட்காந்துருப்பாங்க. அதையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏன் ப்ரோ இதுக்கு போதை மேடுன்னு பேர்? இங்கே தான் சூசைட் பண்ணிப்பாங்களா? ஓ, சூசைட் பாயிண்டா? தற்கொலை பாயிண்ட் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் இது போதமேடு வியூ பாயிண்ட். அங்கே ஒருத்தன் வீடு கட்டியிருக்கான் பாருங்க, வாங்க. ஆ, இந்த வீடியோவுக்கு மட்டும் புதுப்பேட்டை மியூசிக்கை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா காப்பி ரைட்ஸ் வந்துடும் அந்த மியூசிக் கொடுத்தா. தேங்க்யூ.